அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறது, குயிக்காக எப்படி அளவு எடுக்கிறது, துல்லியமாக எப்படி அதை அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்ப்போமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எந்த மாதிரி நான் அளவு எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா, உயரத்தை எடுக்கிறோம். இப்போ இந்த உயரம் இருக்குல்ல, உயரத்தை எப்படி மடித்து போட்டுக்கோங்க. உயரம் 12.25 இருக்குது. ஆனால் 12 இன்ச்சு போதும். நீங்கள் 12 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். ஏற்கனவே நான் எழுதிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காண்டி நான் இப்போ அதை அளந்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது இது உயரம் 12. இப்போ அடுத்து மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு இப்போ நாங்கள் வேற ஒரு மெத்தடில் எடுக்கிறோம். இதை பாருங்கள், இது எப்படி எடுக்கிறோம்னு பாருங்கள். முன் மார்பை முன்பக்கத்தில் உள்ள நடு மார்பு இருக்கு பார்த்தீங்களா, கிராஸ் பிடிச்சிருப்போம்ல, அந்த கிராஸ் பிடிச்சதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி அளந்துட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். 8.25. ஓகேவா? இந்த பக்கம் 8.25. அதாவது 8.25னா 8.25 கிடையாது, 8.5 இருக்குது. இங்கே 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சிருப்போம், அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து நான் சொல்கிறேன் 8.25. இப்போ அதே இது பின்பக்கத்தில் பகுதி எடுங்க. ஓரளவுக்கு பின்பக்கத்தில் அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கழுத்தினோட முடிகிற இடத்துல வச்சு அளங்க, சரியாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 8.25 இருக்கா, 8.25 இருக்கா. அப்போ 8.25 17.5 17.5 பாதி எவ்வளவு? 8.25. இதுதான் கணக்கு. மார்பு சுற்றோடைய கணக்கு எவ்வளவு? 8.25. நமக்கு லூஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். 8.25 கரெக்டாக வந்துடும். இது மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் எடுங்க. இங்கே எல்லாமே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு பார்ட் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது பின்பக்கத்தில் ஒரு பார்ட்டு, முன்பக்கத்தில் ஒரு பார்ட்டு. அடுத்து என்ன செய்கிறோம்னா, இந்த முன்பக்கம் வரும் பார்த்தீங்களா, மேல் மார்பு முன்பக்கம், அதை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. அப்படியே வச்சு எடுக்காதீங்க, இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டால் தான் உங்களுக்கு சரியான ஒரு அளவு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் 7 தள்ளி வச்சுக்கிறோம். இது 7.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருப்போம். இதை 8 இன்ச்சாக கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம தையல்லாம் விட்டு இது முன்னாடி கட் பண்ணும்போது நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவும் கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் 7.25 ப்ளஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ 8 இன்ச்சு. இங்கே 8.25, இங்கே 8 இன்ச்சு. அதாவது 7.25 ப்ளஸ் 1/4 இன்ச்சு. ஓகேவா? இது இப்போ இதே அளந்தாச்சு. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆம்கோல் முன்பக்கத்தில் என்றைக்குமே அளக்காதீங்க. ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, முன்பக்கத்தில் அளக்காதீங்க. இப்போது இது அளக்கும்போது நம்ம இடது பக்கம், அதாவது ஜாக்கெட்டினுடைய இடது பக்கம் அளக்குறோம். இந்த பகுதி அளக்கும்போது, இந்த ஆம்கோல் அளக்கும்போது மட்டும் வலது பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இதையும் இதே மாதிரி மடிச்சிட்டு, சரியா, மடித்து வச்சுட்டு இங்கேருந்து அளவெடுங்க. இது நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க, சரியாக வரும். கொஞ்சமாக தரம்பில் 7 இன்ச்சு. ஓகேவா? எவ்வளவு இருக்குது? 7 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு. இது இப்போ தேவைன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தேவையில்லை, இது 6 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லை. ஆனால் இதே போதும். இந்த கிராஸ் மட்டுமே அளந்தால் போதும். இந்த ரவுண்ட் ஷேப்பு என்றைக்கும் அளக்காதீங்க. ரவுண்ட் ஷேப் அளக்கும்போது 1/4 இன்ச்சு கூடிரும். அதனால் இந்த இதே போட்டிருங்க, சரியாக வரும். இந்த மாதிரி ஷேப்பில் அளக்க வேண்டாம். இப்படியே கிராஸாக இப்படி வச்சு அளந்துருங்க, சரியாக வரும். சரியா? இப்போ இது 7 இன்ச்சு. இப்போ கையினுடைய கை இறக்கம் எவ்வளோ இருக்குது? 5.25. கை இது இறக்கம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுறோம். இறக்கம்னு வச்சுக்கிறோம். ஏன்னா ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம், அதனால இறக்கம்னு சொல்கிறோம். சரியா? இப்போது முன்கை சுற்றளவு 5 இன்ச்சு. இப்போது இந்த பாட்டுலாம் முடிஞ்சதா? அடுத்து என்ன செய்யறோம்னா, கழுத்து பின் கழுத்தை இதிலே அளந்துருங்க, பிரச்சனை இல்லை. இதுலேருந்து மையப்புள்ளியிலேருந்து அளந்தால் இதனுடைய அளவு எவ்வளோ வரும்? 7 இன்ச்சு வரும். 7, 5, 12. நம்ம 7 இன்ச்சு தான் கணக்கு வைக்கணும். 12 இன்ச்சு இருக்குல்ல, 5 கழிச்சிட்டு 7 இன்ச்சு கணக்கு வச்சுக்கணும். இப்போ அந்த முடிஞ்சதா? இது முடிஞ்சு அடுத்து முன்கழுத்து ஊக்குப்பட்டி பக்கம் தான் பார்க்கணும். ஊக்குப்பட்டி பக்கம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பேப்பர் நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இது சமமாக வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு. இப்படி எல் ஷேப்பில் வச்சிங்கன்னா, டானா ஷேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதனுடைய அளவு கரெக்டான அளவு தெரிஞ்சுக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது? முன்கழுத்தும் 5.5 இன்ச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா, சைடு, அதாவது மிட் பாயிண்ட் சைடு பாருங்க, 3.5 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. 3.5 நம்ம கட் பண்ணும்போது இது தையல் எல்லாமே
தையலுக்கு எவ்வளோ விடணுங்கிறத பார்த்து விட்டுக்கலாம். இப்போதைக்கு இது இதில் எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது. அடுத்து வந்துல மிட் பாயிண்ட், இது வந்துல இது மிட் பாயிண்ட் அகலம், இது மிட் பாயிண்ட் அகலம், இது மிட் பாயிண்ட் உயரம். இது எது, மிட் பாயிண்ட் உயரம் எவ்வளோ இருக்குது, 9 இன்ச்சு. இப்போ மிட் பாயிண்ட் உயரம் எடுத்தாச்சு. அடுத்து முன் மார்பு உயரம், முன்மார்பு உயரம்ங்கிறது இது 11 இன்ச்சு. முன்மார்பு உயரம் 11 இன்ச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா இடுப்பு இடுப்பு வந்து வீப்பட்டியை கழிச்சிட்டு ஆகணும். வீப்பட்டியை கழிச்சு ஆதோம்னா 28 இன்ச்சு இருக்குது. ஓகேவா, 28 இன்ச்சு. இப்போ இடுப்பு வளர்ந்தாச்சு 28. இப்போ இதெல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். உயரம் எடுத்தாச்சு, மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு, முன் மார்பு உயரம் எடுத்தாச்சு. அப்புறம் கிராஸ் பட்டிக்குள்ள மிட் பாயிண்ட் அகலம் எடுத்தாச்சு. அதாவது ஊக்குப்பட்டியிலேருந்து மிட் பாயிண்ட் அகலம், மிட் பாயிண்ட் உயரம் 9 இன்ச்சு, இந்த அகலம் 3 இன்ச்சு எடுத்தாச்சு. இந்த ஆம்கோல் சுற்றளவு எடுத்தாச்சு. கை உயரம் எடுத்தாச்சு. பின்கழுத்து உயரம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். இந்த ஜாக்கெட் வந்து இப்படி அளந்து, இப்போ உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறதுனால கொஞ்சம் லேட்டானது மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது, சிம்பிளாக முடிச்சிடலாம். உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இது என்ன செய்யலாம்னா, நீங்கள் இப்படி அளந்து எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. அதாவது சரியான ஒரு அளவு கிடைக்கும். இந்த அளவு நீங்கள் இங்கேருந்து மடித்து போட்டு எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த சோல்ட்ரு அளவு உங்கள்கிட்ட சொல்லலைல, எடுக்கலை, ஆனால் தேவையில்லை. இந்த சோல்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோல்ட்ரு வந்துல இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்கு பாருங்க. இப்போ இது 7 இன்ச்சு இருக்குன்னா அப்படியே 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சை சோல்டருக்கு 7 இன்ச்சு வந்தால நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு கழிச்சுக்கோங்க. அப்போ 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையல் தும்பு போக, அதாவது ஆம்கோல் சுற்றளவுக்கு தையல் தும்பு கை தைக்கிறதுக்கு, சிலிவு தைக்கிறதுக்கு, அந்த சிலிவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போக மீதி 5 இன்ச்சு இருக்கும். அந்த 5 இன்ச்சு தான் உங்களுக்கு 5 இன்ச்சில் பாதி கழுத்து, பாதி வந்தால சோல்டர், சின்ன சோல்டர். ஓகேவா, என்றைக்குமே இது வந்து முன்ன பின்ன வரும். ஏன்னா ஒரு சில பேர் ரவுண்டு கழுத்தை வெட்டியிருப்பாங்க, மாடல் கழுத்து வெட்டியிருப்பாங்க. அதில் நமக்கு அளக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் சோல்ட்ரு ரொம்ப மெயினானது. சோல்டரில் முன்ன பின்ன வந்ததுன்னா கை வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். சோல்டர் இங்கே இழுத்துரும், இறங்கிரும். அப்போ இந்த கை ஷேப் வராது, ரவுண்ட் ஷேப் வராது. கை போட்டாங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இந்த கையில் வந்து பொசிஷன் ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து இப்படி தூக்கிட்டு நிற்கும், இப்படி மேலே தூக்கி நிற்கும். அது தப்புறது காரணமே இந்த சோல்டர் தான். சரியா, சோல்டர் வந்துல இந்த அளவு வச்சிங்கன்னா சரியாக வரும். நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சரியா, ஒரு முறை தைச்சி பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு சரியாக வரும். இதுதான் அளவு எடுக்கிற முறை. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?